மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஒயின் ஷாப்பில் ஏற்பட்ட தகராறில் 3 பேருக்கு வெட்டு நிகழ்ந்துள்ளது. எரியோட்டில் உள்ள மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் இந்த சம்பவமானது அரங்கேறியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், காரணம் என்ன விவரம்? வணக்கம் ஜெயஸ்ரீ. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் எரியோட்டில் உள்ள அரசு மதுபான கடையில் கடந்த 14ஆம் தேதி இரவு மது அருந்தும் போது எலப்பார்பட்டி மற்றும் மீனாட்சிபட்டி பகுதியில் ஏரியில் தகராறு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஏயோட்டி இரு தரப்பிலும் பயங்கரமாக ஒருவரை தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் எலப்பார்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்ற இளைஞருக்கு அறுவாள் வெட்டி ஏற்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனை சேர்க்கப்பட்டார். இது தொடர்பாக எரியோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மதன்குமார், கருப்புசாமி, அருண்குமார் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். தற்போது நிர்பந்தனை ஜாமீனில் வெளியே வந்த அவர்கள் 8 பேரும் எரியோடு காவல் நிலையத்தில் தினம் கையெழுத்து போட்டு வருகின்றனர். இன்று காலை மதன்குமார், கருப்புசாமி, அருண்குமார் உள்ளிட்ட 8 பேரும் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு அதிமுக அலுவலகமாகி நான் சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம கும்பல் 20 பேர் அடங்கிய கும்பல் அறிவாக அவரை துவக்கியது. மற்றவர்கள் தப்பி ஓடிய நிலையில் மதன்குமார், கருப்புசாமி, அருண்குமார் ஆகிய 3 பேரையும் அந்த கும்பல் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் காயமடைந்த 3 பேரும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் எரியோடு பஸ் நிலையம் அருகே நமது சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேடச்சந்தூர் டிஎஸ்பி பவித்ரா சம்பவ இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்துவிட்டு சென்றனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்துக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாமல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ.